வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாயத்மிகி மகாசேனாயதிமிகி தன்னோ ஷண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடியிலே பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 8/6/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 26ஆம் நாள். இன்றைய திதி பிற்பகல் 5:26 வரை துவிதியை, பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:21 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சியின் மூலியமாக வேறு இடத்திற்கு பயணத்தின் மூலியமாக நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க அற்புதமான காலம். ஏன்னா சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார், 2ஆம் இடத்துல தனக்காரனாக குரு பகவான் அமர்ந்திருக்கிறார், 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார், 12ஆம் இடத்துல நிழல் கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார், 6ஆம் இடத்துல நிழல் கிரகமான கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்படியாக சாதகமான சூழல் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் மேஷ ராசிக்காரர்கள் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளுவாங்க, அவார்டு வாங்கிறதுக்கு மேற்கொள்ளுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா பாராட்டு பெறுதலுக்காக பயணம் மேற்கொள்வாங்க. இப்படி பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய இந்த நேரத்தில் கொல்லிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அரபலீஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்களை, ரிஷப ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்து சில விரய செலவுகளை தவிர்த்து வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா ஜென்மத்தில் குரு பகவான் பயணம் செய்கிறார், அதன் மூலியமாக பார்வை பலனாக பலனடைய முடியதே ஒழிய சில போராட்டங்கள் இருக்க தான் செய்து, சில அலைச்சல்கள் இருக்க தான் செய்து, இருந்தாலும் தனக்காரகனாக 2ஆம் இடத்துல இன்று பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் வருமானத்தை பெருக்கி கொடுத்து வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் தஞ்சாவூர் அருகே தென்குடி திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய குரு பகவான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களை, மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ஏன்னா மிதுன ராசிக்கு ஜென்மத்திலேயே பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை மன வருத்தங்களை தந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பலனாக உங்கள் கேந்திராத்தை பார்ப்பதால் கேந்திராதிபதி தோஷமானது விலகி கடனானது அடைந்து நோயானது தீர்ந்து எதிரியை வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பவழ வர்ண பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருந்தால் இப்போ விரயஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாளில் சில விரய செலவுகள் ஏற்படும். அந்த விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளணும். வேலை விஷயமாக உபகரணங்களை வாங்கலாம். வேலைக்கு ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கா, அதற்கான ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன், ஒரு நல்ல சட்டை தச்சு போட்டுக்கிறேன், நல்ல ஒரு உடை உடுத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே கஞ்சனூரில் அருள்பாலிக்கக்கூடிய சுக்கிரன மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது புது ஆடை வாங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களை, சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு பல விஷயங்கள்ல சில போராட்டங்கள் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் குரு இருந்து சில மன உளைச்சல்களை கடந்த சில தினங்களாக கொடுத்து கொண்டிருந்தால் அவற்றை எல்லாம் வென்று காட்டி என் சைடில் எந்த தப்பும் இல்லை, நான் சரியாக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வாதாடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்.
இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே திருபுவனத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரருக்கு ஒரு சிறப்பு உண்டு. வதந்தி என்று தீயை அழித்து வெல்லக்கூடிய திறன் பெற்றவர் சரபேஸ்வரர். அந்த சரபேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தவறை அடுத்தவர்களுக்கு உணர்த்தி வெற்றியாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை, கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து சில விஷயங்களில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார். இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரர்கள் இறை வழிபாட்டை செய்து கொண்டு சனீஸ்வர பகவான் சில தடைகளை ஏற்படுத்துவார் என்பதை உணர்ந்து குரு கொடுக்கக்கூடிய பலனையும் சந்திர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய பலனையும் முழுமையாக பெற்று இருக்கக்கூடிய துன்பங்களை தூர வைத்து கொண்டு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் திருக்கோவிலூரில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் பயணம் செய்து பல்வேறு யோகங்களை வழங்குகிறார். குரு பகவான் அஷ்டமத்து குருவாகவே இருந்தாலும் சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் பயணம் செய்யும் போது பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பல நல்ல விஷயங்களை செய்து காட்டுவார். அடுத்த மனிதர்களை சந்தித்து உங்களுடைய திறமை வெளிப்பட்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் குரு அழுத்தத்தில் இருப்பதால் பண வருவாய் என்பது, பண தட்டுப்பாடு என்பது இருக்க தான் செய்யும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒழுங்காக நடந்து கொள்ளணும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராடுவீர்கள். இந்த நல்ல நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் புவனகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சக ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து சில அழுத்தங்களை, சில மன வருத்தங்களை தருவார். உடல் உபாதையை தருவார். சில தீராத மன வலிமையை தருவார். அதையெல்லாம் வென்று காட்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல, இப்போ வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பகவான் சாதகமாக இருந்து அவற்றையெல்லாம் வென்று காட்டுவார். இந்த நேரத்தில் மாயவரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களை, தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து வாழ்க்கை துணையால் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உணவு விஷயமாக பல்வேறு யோகங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதாக மன அழுத்தம், போராட்டம், உடல் வலிமை குறைபாடு எல்லாம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சமயபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மாரியம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களை, மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை கொடுத்தாலும் 5ஆம் இடத்தில் குரு பகவான் பயணம் செய்து பழைய கடன்களை அடைக்க வைப்பார். வாகனம் வாங்க வைப்பார். தொழில்காரகனாக தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மறைமுகமாக சில எதிர்ப்புகள் இருந்தாலும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் உத்தரகோசம் அங்கையில் அருள்பாலிக்கக்கூடிய மரகத நடராஜ பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய குரு பகவான் எல்லாம் சேர்ந்து தொழில் ரீதியாக நல்ல நண்பர்களை சந்திப்பது, தொழில் ரீதியாக நல்ல உறவுகளை சந்திப்பது, தொழில் ரீதியாக வருங்கால வாழ்க்கைக்கு திட்டமிடுவது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சாரங்கபாணிய மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீன ராசிக்கு பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மீன ராசியை பொறுத்தவரை சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள், சில போராட்டங்கள், சில அழுத்தங்கள் எல்லாம் இருந்தாலும் கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தாய் வழி உடல்நிலையை பாதிக்க வைப்பார். அதே சமயத்தில் நீரால் சிலருக்கு
கண்டத்தை கொடுத்தாலும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சாதகமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்குகிறார். அதனால சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில். மீன ராசிக்காரர்கள் மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய, திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடும். அஷ்டமத்து குரு வேற இருக்கிறதால சந்திராசிரம நேரத்தில் பாதிப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் வலுவாக இருப்பதால் அவற்றையெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து விடுவார். பயப்படாதீங்க. இந்த நேரத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிங்க பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசிரமந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று கருட தரிசனம். பொதுவாகவே இந்த கருட தரிசன நாளில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது, கருட வாகன சேவையை வழிபடுவது, கருடவாகன சேவையில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது, இப்படியாக கருட தரிசன நாளில் கருடனை வழிபடுவது. வெளியில் வந்து கருடா கருடா அப்படின்னு வானத்தை பார்த்து கருடனை வழிபடுவார்கள். அந்த மாதிரி வழிபடும்போது குறையாத செல்வமும் குன்றாத வளமையும் வாழ்க்கையில் என்றுமே பஞ்சம் வராத சூழலும் ஏற்படுத்தி கொடுப்பார் கருட பகவான். ஓம் தத்புருஷா யுத்மகி பட்சிராஜா யுத்மகி தன்னோ கருட பிரசோதயாத் என்று சொல்லி கருட பகவானை அனைவரும் வழிபட்டு கருட தரிசன நாளில் கருட பகவானுடைய அருளாசி கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள். வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள், வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவுக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் ராசிபலன் நிகழ்ச்சியை சரியாக கணக்கிட்டு அன்றைய தினத்தில் வழிபட வேண்டிய தெய்வத்தையும் சரியாக கணக்கிட்டு நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் பின்பற்றி இன்பமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் தொடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.